அழகி போட்டியில் கலந்து கொண்டு உலக அரங்கில் மிளிரப்போகும் நாகையைச் சேர்ந்த திருநங்கை ரஃபியா கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பேரழகியாக மிளிரும் இவர்தான் ரஃபியா. ஒரு காலத்தில் திருநங்கை என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டவர். இன்று அழகி போட்டிக்காக சுற்றாத நாடுகள் இல்லை, பரிசு பெறாத மேடைகள் இல்லை. நாகை மாவட்டம் நாகூரைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் தமிழரசி தம்பதிக்கு பிறந்தவர்தான் ரஃபியா. 9ஆம் வகுப்பு படிக்கும் போது உடலில் ஏற்பட்ட மாற்றத்தால் தன்னை ஒரு திருநங்கையாக உணர்ந்தார். அன்று தொடங்கி திருநங்கைகள் எதிர்கொள்ளும் சமூக அழுத்தங்களையும் சொந்த பந்தங்களின் புறக்கணிப்புகளையும் ரஃபியாவும் சந்திக்க வேண்டியதானது. தன் எதிரில் இருக்கும் அத்தனை எதிர்ப்புகளையும் புறந்தள்ளியவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவிற்கு சென்று அழகு கலை நிபுணருக்கான பயிற்சி பெற்றார். அத்தோடு கன்னடம், ஆங்கிலம் உட்பட பல மொழிகளையும் கற்றுக்கொண்டு தன்னை தானே செதுக்கிக் கொண்டார். பின்னர் அழகு கலை நிபுணராக வலம் வந்தவருக்கு கன்னட படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கதவை தட்டியது. நான் வந்துட்டு மாடலிங்கு பியூட்டிஷன் மேலே ரொம்ப ஆர்வம் எனக்கு. அதனால நான் வந்துட்டு புனேயில் மாடலிங் பியூட்டிஷன் இதெல்லாம் ரொம்ப கற்றுக்கிட்டேன். எல்லாத்தையும் அந்த நுணுக்கம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நிறைய வின் பண்ணியிருக்கேன். பாக்ஸர், ராமாச்சாரியா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். பின்னர் மாடலிங் துறையில் தன் கவனத்தை செலுத்தினார். அழகிகள் பார்த்து பொறாமைப்படும் பேரழகியாக மாடலிங் துறையில் வலம் வந்தார். 2018ஆம் ஆண்டு மிஸ் புனே பட்டத்தை தட்டிச் சென்றார். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மி டாடி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துலேருந்து எனக்கு மிஸ் டிரான்ஸ் யூனிவர்ஸ் போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கடந்த ஆண்டு டிரான்ஸ் எலிகன்ஸ் குளோபல் குயின் என்ற பட்டத்தை பெற்றார். அதே போல டிரான்ஸ் பிளாட்டினம் உள்ளிட்ட பல பட்டங்களை பெற்று இன்று வெற்றி நடை போட துவங்கியுள்ளார் ரஃபியா. மிஸ் டிரான்ஸ் யூனிவர்ஸில் வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து இந்தியாவிலேருந்து மொத்தம் 3 பேர் கலந்துக்கிறோம். கேரளா, ஹைதராபாத், தமிழ்நாடு சார்பாக நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து ஓட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துட்டு திருநங்கை சார்பாக இந்தியா சார்பாக நான் வந்துட்டு இந்தியாவுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி க்ரௌன் கொண்டு வருவேன். ஏப்ரல் மாதம் டெல்லியில் நடைபெற உள்ள திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியாவில் தேர்வான 3 பேரில் ரஃபியாவும் ஒருவர். இதில் பிலிப்பைன்ஸ், மலேசியா உள்ளிட்ட 12 நாட்டினர் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து பிரபஞ்ச அரங்கில் மகுடம் சூட்ட ரசிகர்களின் வாக்குகளை பெற ஃபேஸ்புக் உள்ளிட்ட வலைதள பக்கங்களில் வாக்கு சேகரித்து வரும் ரஃபியா பிரபஞ்ச அழகி போட்டிக்காக தன்னை தயார்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றார். நல்ல விதமாக அது வந்து முயற்சி பண்ணி சொந்த முயற்சியில் எங்களால் ஒரு 10 பைசா உதவி செய்ய முடியாது. சொந்த முயற்சியில் அது உழைச்சி அது சொந்த காசுலேயே போய் நல்ல விதமாக எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் போய் வின் பண்ணிட்டு வருது. இன்னும் வின் பண்ணுறதுக்கு மேலும் ஆசை அதுக்கு அதிகமாக நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல விதமாக எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குங்கிறது பெருமை எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரஃபியாவை புறக்கணித்தவர்கள் தற்போது அவர் வீட்டின் கதவை தட்டி வாழ்த்து சொல்லி வருகின்றனர். தன்னை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தனது வலைதள பக்கத்தில் வாக்குகளையும் செலுத்தி தன்னை ஊக்குவிக்கும்படி ரஃபியா கோரிக்கை வைத்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.